இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவனுக்கு என்ன பிரச்சனையோ என்ன கவலையோ இப்படி குடிச்சிட்டு சுத்துறான். அங்கிள், இந்த கவலை இந்த பிரச்சனை எதுக்காக குடிக்கிறத ஒரு சொல்யூஷனை சொல்லி நியாயப்படுத்தாதீங்க. இந்த ஊர்ல பொம்பளைங்களுக்கு இல்லாத கஷ்டமா, அவங்களுக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸா? எல்லா பொம்பளைங்களும் குடிச்சிட்டு ரோட்லயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. சும்மா பேச்சுக்குன்னு ஏதாவது சொல்லாதீங்க. சாரிம்மா. சரி சரி வா போலாம். சைஸா இருக்கும். என்ன ப்ராப்ளம்னு தெரியல, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆளு பாரு, நல்லா சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி. டேய் தம்பி, இருப்பா, வெளியே வாப்பா, இந்த பக்கம் வா. அம்மா ஒரு நிமிஷம் இருமா. என்ன அங்கிள்? அங்க அவன் என்ன பண்றான்னு கொஞ்சம் பாப்போம். அங்கிள், அந்த குடிக்கிறப்ப என்னமோ பண்ணிட்டு போறான். நமக்கு என்ன, வீட்டுக்கு போலாம் வாங்க. ப்ளீஸ்மா, இருந்து அவன் என்ன பண்றான்னு பாத்துட்டு போலாமா? அங்கிள். எனக்காக தம்பி வேணாம்ப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ விட்டுரு. நீ போப்பா. என்ன பண்ணுவ? குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? பயப்படாது, பயப்படாது, ஒன்றும் ஆகாது. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. போப்பா போப்பா போ. ஸ்டாப். ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டாப். ஸ்டார்ட் பண்ணு. யாருக்கு சத்தியா கை வச்சா ராங்க ஆகுது. அங்கிள், வண்டி ரெடி ஆகிடுச்சு, கிளம்புங்க. வச்சது எல்லாம் இறங்கிச்சு. மற்ற கட்டிங் போட காசு இல்லை. இதான் ஆடு சிக்கினா நல்லா இருக்கும். மொத்தம் வர முடியும். சத்யானே, சிக்கிட்டான். இன்னைக்கு உங்க வீட்டுல செம டோஸ் போல. சத்தம் தெரு வரைக்கும் கேட்டுச்சு. வெடி பத்தியா? அதெல்லாம் பழகி போயிடுச்சுடா. காலைனா திட்டுவாங்க, நைட் ஆனால் சேர்த்துப்பாங்க, அவ்வளோதான். உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. நீயும் எதையும் கண்டுக்காம இழுத்து பிடிச்சுதான் ஓட்டுற. வேற என்ன பண்றது? விட்டு நான் ஓட முடியும்? ஃபேமிலிடா. இத்தனாலும் ஆச்சாலும் நம்ம ஃபேமிலி தானே, பார்த்தானே ஆகணும். அட்வைஸ் பண்ண விட்டா முடியா பத்தியா? இதுக்கு சும்மா நானே கானில் இருக்கிறேன், வந்து நோண்டின்னு இருக்கிறேன். ஓ என்னாச்சு? என்னண்ணா, போன மாதம் தானே பக்காவை ரெடி பண்ணி கொடுத்தேன். என்னாச்சு வண்டியில்? சத்யா, என் ஃப்ரெண்டு எடுத்துட்டு போனான்ப்பா. டீசல் போடுறதுக்கு பெட்ரோலை போட்டான். நடுவழியில வண்டி நின்று போச்சு. வேற ஒரு மெக்கானிக் வந்து பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா வண்டி ஓடாதுன்னு சொல்லிட்டான். ஐயா, என்ன பண்றதுன்னே புரியலப்பா. யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், கடைசியில நீ வந்திருக்கிற. நோ இரு, நான் பார்த்து சொல்றேன். சரிப்பா. சரிண்ணா. நேரம் வேற ஆகுது. நோ, வண்டி ரெடி ஆயிடுச்சுண்ணா. அப்படியா? சத்யா வந்த உடனே வேலை முடிஞ்சிருச்சு பாரு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்ல. அண்ணா, 2 பேரும் நீங்க இது போலையா? என்ன வேணும் உங்களுக்கு? அங்கிள் வாங்க, கிளம்பலாம். ஒரு நிமிஷம் இருமா. தம்பி, நாங்க ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கோம். வச்சுக்கோ. அதுக்கு ஒரு நல்ல மெக்கானிக் வேணும். நீங்க வந்து கொஞ்சம். ஓனர் யாரு? இவங்க தான்ப்பா, பேரு அஞ்சலி. யோ, அதெல்லாம் வர முடியாது, பையா. போய் அகியான வாயை உடைச்சிருவேன். யார் பார்த்து போயான்னு சொல்ற? ஏய்,
அப்படிதான் சொல்லுவேன். வாய ஓடி போலாம். தம்பி தம்பி கைடியா நானும் வேலைக்காரனா வந்து அதிகாரம் பண்ணி நிக்கிறேன். வாய ஓட பண்றேன். தம்பி பச்சு பாரு. தம்பி நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அது கொஞ்சம் துடுக்கான பொண்ணுப்பா, நல்ல பொண்ணுப்பா. தன் காலில் நின்னு பிழைக்கணும்னு நினைக்கிறா. ஒரு நல்ல ஆள் இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்காப்பா. உன்ன மாதிரி ஒரு திறமையான ஆள் இருந்தா அதை நல்லபடியா நடத்தலாம். தம்பி நாங்க ஒன்றும் வசதியான ஆளுங்களாம் இல்லப்பா, ரொம்ப மிடில் கிளாஸ் தான். வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட தான் இந்த பொண்ணு இப்படி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் உதவி பண்ணப்பா. பாரு, எனக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்றதுலாம் விருப்பம் இல்ல. நீ கிளம்புங்க. சிவராமனை தெரியுமா? யாரு? எந்த சிவராம? அதான்ப்பா, கார் கம்பெனில மெக்கானிக்கா ஒர்க் பண்ணாரு, அவர்தான். ஆமா, அவரு நல்ல மனுஷனாச்சே. அவரை பத்தி நீ எதுக்கு பேசிக்கிறீங்க? அவருக்கு வேண்டப்பட்டவர் தான் தம்பி நானு. இல்ல, எனக்கு ஒன்னும் புரியல. இந்த பொண்ணு சிவராமனுடைய மக. பார்த்தா அந்த பொண்ணு அந்த மாதிரி தெரியலையே. அவர் உத்தமான மனுஷன், அவர் இப்படி ஒரு பொண்ண. ஏய், என்ன சொன்ன? ஏய், என்ன சொன்ன நீ? அஞ்சலி என்ன? அஞ்சலி நான். மாடி கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருமா. எங்க போன நீ? அது வந்து இல்லம்மா, அது அதானே, உன் அம்மா தான் உனக்கெல்லாம் கிள்ளுக்கிறியாச்சே. அம்மா சொல்ற எல்லா வார்த்தையும் கீழே கிடக்குற குப்பை மாதிரி மிதிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கல்ல நீ. அம்மா, அது இல்லம்மா, நான் சொல்றது. வேண்டாம், வாயை மூடு. எதுவும் சொல்லாத. உனக்காக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். சதா என் நேரமும் நான் உன்னை பத்தி மட்டுமே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா நீ என்னடானா இந்த ஆளோட சட்டையை புடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கல. யோ, உன்னையெல்லாம் என்னன்னு. மா, என்னம்மா? ஏய், என்ன மரியாதை குறையுதேன்னு பாக்குறியா? நான் அப்படிதான் பேசுவேன். எங்க இருந்தியா வந்த நீ? எதுக்காக என் வீட்டுக்கு வந்த? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நாளுக்கு நாள் உன்னோட அராஜகம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு புள்ள தச்சு பொண்ணு மெக்கானிக் ஷாப்க்கு இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாம இவளை வேலைக்கு வேற ஆள் தேட சொல்லி ஊர் ஊரா இவளை கூட்டிக்கிட்டு நீ சுத்திட்டு இருக்கியா? என் பொண்ணு என்கிட்ட கூட சொல்லாம யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா. நான் எவ்வளவு பதட்டப்பட்டிருப்பேன். இதோ இவ உன்னோட பொண்ணா இருந்திருந்தா இப்படி நீ அவளை கஷ்டப்படுத்திருப்பியா? அதானே, உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்ன குடும்பம் இருக்கா இல்ல குழந்தை இருக்கா? அதான் இந்த மாதிரி. அது கூட இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அதனாலதான்யா நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க.